whenever you treat someone like a celebrity, they will treat you like a fan. நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, நம்ம ஒருத்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோன்னா அவங்களும் நம்மளுக்கு அதே அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்கன்னு. பட் ஆக்சுவலி நீங்கள் ஒருத்தவங்களை மேல் நோக்கி பார்த்தீங்கன்னா அவங்க உங்களை கீழ் நோக்கி தான் பார்ப்பாங்க. நீங்கள் ஒருத்தவங்கள ஒரு பெடஸ்டல் மேலே வச்சு அவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ரொம்ப சூப்பராக ட்ரீட் பண்ணிங்கன்னா they have no other option but to treat you like a commoner. ஸோ இந்த வீடியோவில் எதனால் லெட்டிங் கோ வில் மேக் யூ அட்ராக்டிவ்ங்கிறத நான் ஷேர் பண்ணுறேன். வெல்கம் பேக் டு another வீடியோ. மை நேம் இஸ் அருண். இந்த சேனலில் யூ வில் லேர்ன் அபவுட் மோட்டிவேஷன், லா ஆஃப் அட்ராக்ஷன், மைண்ட் செட், அண்ட் ஐம் ஆல்சோ போஸ்டிங் அபவுட் ஓவர் கம்மிங் ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி கண்டென்ட் பிடிக்கும்னா ஃபீல் ஃப்ரீ டு சப்ஸ்கிரைப். இன்றைக்கி பேச போகிறது வந்துட்டு எதனால் யூ ஷுட் லெட் கோ அண்ட் எதனால் லெட்டிங் கோ வில் மேக் யூ அட்ராக்டிவ். ஸோ விஷயம் என்னென்னா, நம்ம முதல்ல எதனால் ஒருத்தவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம், நாம் அவங்களுக்கு ரொம்ப அட்டாச்சாக இருக்கிறதுனால தான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அட்டாச்மெண்ட் இஸ் த ரூட் ஆஃப் ஆல் சஃபரிங். நீங்கள் எப்போல்லாம் ஒரு விஷயத்துக்கு அட்டாச்சாக இருக்கீங்களோ, இட் கேன் பி ரிலேஷன்ஷிப், இட் கேன் பி பீப்புள், இட் கேன் பி யுவர் தாட்ஸ், இட் கேன் பி யுவர் ஜாப் ஆர் ஸ்டேட்டஸ், வாட் எவர். நீங்கள் எப்போல்லாம் ஒரு விஷயத்துக்கு அட்டாச்சாக இருக்கீங்களோ அப்போல்லாம் இட் வில் கிவ் யூ பெயின், இட் வில் கிவ் யூ சஃபரிங். யோசிச்சு பாருங்கள், இது மேபி உங்கள் லைஃப்பில் நடந்திருக்கும். பிகாஸ் இது எனக்கு நிறைய தடவை நடந்திருக்கு, என் தெரிஞ்சவங்க, என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நிறைய தடவை நடந்திருக்கு. நம்ம ஏதோ ஒரு விஷயம் தேடுறோம் அப்படின்னா, நம்ம வீட்டில் ஏதோ ஒரு சின்ன பொருளாக இருக்கும், ஒரு பெரிய பொருளாக இருக்கும். கரெக்டாக நம்ம தேடும் போது அந்த விஷயம் கிடைக்காது. நம்ம ரொம்ப அர்ஜென்ட்டாக, ரொம்ப டெஸ்பரேட்டாக அது வேணும் வேணும்னு தேடிட்டு இருப்போம். பட் கரெக்டாக நம்ம தேடுற நேரம் அந்த பொருள் கிடைக்காது. அண்ட் இன்னும் சொல்லணுன்னா, நம்ம ஏதோ வெளியே போகிறோம் அப்படின்னா, இப்போ ஒரு பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வெயிட் பண்ணுற பஸ்ஸை தவிர மற்ற நிறைய பஸ் நம்ம கண்ணு முன்னாடி போயிட்டே இருக்கும். நமக்கு எந்த பஸ் எல்லாம் தேவையில்லையோ அதெல்லாம் நம்மளை க்ராஸ் பண்ணி போவோம். நமக்கு எது தேவையோ அது உடனே வராது. அண்ட் இன்னொரு நாள் நம்ம எந்த பஸ்ஸெல்லாம் அடிக்கடி போச்சோ அந்த பஸ்ஸை தேடி போனோமோ அந்த பஸ் அன்னைக்குன்னு பார்த்து வராது. ஸோ இது எதனால் நடக்குது? பிகாஸ் வி ஆர் வெரி மச் அட்டாச் டு சர்டன் திங்ஸ். நம்ம எப்போல்லாம் ஒரு விஷயம் வேணும்னு நினைக்கிறோமோ அப்போல்லாம் அந்த விஷயம் நம்மளை விட்டு தள்ளி போகும். இது இட்ஸ் பை நேச்சர். இது நம்ம ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலைனாலும் இதுதான் ரியாலிட்டி. இன்னொரு விஷயம் சொல்ல போனால், நான் கொஞ்ச நாள் முன்னாடி நான் ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். நான் ஏர்லியராக வேற ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். நான் அதை விட்டுட்டு வேறு ஜாப் மாறணும்னு சொல்லி நான் அந்த ஜாபை குவிட் பண்ணிவிட்டு நான் வேறு ஜாப் தேடிட்டு இருந்தேன். ஸோ என்னாச்சுன்னா, நான் ஜாப் ரெகுலர்லி அப்ளை பண்ணுவேன், நான் அந்த கம்பெனியை ரீச் அவுட் பண்ணுவேன். நான் எப்போல்லாம் நான் ரீச் அவுட் பண்ணுறேனோ, எப்போல்லாம் நான் அட்டாச்சாக ரொம்ப டெஸ்பரேட்டாக தேடிட்டு இருந்தேனோ அப்போ எனக்கு ஜாப் கிடைக்கவே இல்லை. பட் ஒரு கட்டத்தில் நான் விட்டுட்டேன். ஓகே, பார்த்துக்கலாம், வில் சீங்கிற மாதிரி நான் விட்டுட்டு ஐ வாஸ் கூல். நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன், ரொம்ப என்ஜாய் பண்ணேன். நான் வீட்லேயும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க. எங்கள் அப்பா ஓகே நீ பொறுமையாக தேடுன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ ஐ வாஸ் லைக் ஓகே. அண்ட் நான் நல்லா தீபாவளிலாம் நான் நல்லா ஃபேமிலியோட செலிப்ரேட் பண்ணேன். அண்ட் தீபாவளிலாம் முடிஞ்சு கொஞ்ச நாள் கழிச்சு ஐ காட் அ கால் ஃப்ரம் கம்பெனி. இந்த மாதிரி உங்கள் ப்ரொஃபைல் ஓகே, இன்டர்வியூக்கு வாங்கன்னு சொல்லி நான் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். ஐ காட் செலக்டட். நான் அந்த கம்பெனி எப்போது அப்ளை பண்ணேனே தெரில. நான் போய் செக் பண்ணி பார்த்தா தீபாவளிக்கெலாம் முன்னாடி எப்போது நான் அப்ளை பண்ணியிருக்கேன். அண்ட் தீபாவளிலாம் முடிஞ்சு ஒரு 2 வீக்ஸ் கழித்து எனக்கு கால் பண்ணி செலெக்ஷன் ப்ராசஸ் பற்றி சொன்னாங்க. ஸோ தட்ஸ் வென் ஐ ரியலைஸ் லெட்டிங் கோ இஸ் ரியலி பவர்ஃபுல். லெட்டிங் கோ வில் மேக் யூ அட்ராக்டிவ். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இப்போது நிறைய பேர் ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப ஒரு பர்சன் மேலே அட்டாச்சாக இருக்காங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? எனக்கு நிறைய பேர், என் ஃப்ரெண்ட்ஸு எனக்கு நிறைய பேர் கால் பண்ணிலாம் சொல்லியிருக்காங்க, ஒருத்தவங்க மேலே க்ரஷ் இருக்குது அப்படின்ற மாதிரி. 99% பீப்புளுக்கு யார் மேலே க்ரஷ் வருதுன்னா, அவங்கள யார் கண்டுக்காமல் இருக்காங்களோ அவங்க மேலே தான் க்ரஷ் வருது. யோசிச்சு பாருங்கள், இட்ஸ் இன்க்ளூடிங் மீ. எனக்குமே வந்திருக்கு, ஒருத்தவங்க மேலே க்ரஷ் வந்திருக்கு. யாருன்னா, என்கிட்ட யார் அடிக்கடி பேசலையோ, யார் என்னை கண்டுக்கவே இல்லையோ, யார் எனக்கு இம்பார்ட்டன்ஸ் தரலையோ அவங்க மேலே தான் க்ரஷ் வருது. இப்போது நிறைய பேரும் இதை பற்றி சொல்லியிருக்காங்க. ஒருத்தவங்க மேலே க்ரஷ் இருக்கிறத பற்றி சொல்லும்போது என்ன ரியலைஸ் பண்ணுவேன்னா, அந்த ஆப்போசிட் பர்சன் அவங்கள கண்டுக்கவே மாட்டாங்க, அவங்கள பற்றி யோசிக்கவே மாட்டாங்க. அதையும் மீறி அவங்க ஏதோ பேசுகிறாங்கனாலும் ரொம்ப டூ மச்சாக இருக்குது. இட் வில் பி ஜஸ்ட் இட்ஸ் அ நார்மல் டாக். ஸோ எதனால் ஒரு யாருன்னே கண்டுக்காத ஒருத்தவங்க மேலே நமக்கு க்ரஷ் வருது? பிகாஸ் தே ஆர் கூல், அவங்களுக்கு பிடிச்சதை அவங்க பண்ணிகிட்ருக்காங்க, அவங்க வேலையை அவங்க பார்க்குறாங்க, அவங்க லைஃப்பை நோக்கி போகிறாங்க, அவங்களுக்கு என்னென்ன பிடிக்கும், என்ன பேஷனேட்டாக இருக்காங்க அதை தான் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ தட்ஸ் த கீ. இப்போ நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம ரிலேஷன்ஷிப் ஃபோக்கஸ்டாக இருக்கும், நம்ம ஒரு பர்சன் மேலே அட்டாச்சாக இருக்கும். பட் அந்த பர்சன் நமக்கு யார் மேலே க்ரஷ் வருதோ அவங்க லைஃப்பை ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணுறாங்க. ஸோ விச் மேக்ஸ் தெம் அட்ராக்டிவ்.
ஸோ தட்ஸ் த கீ. ஸோ லெட்டிங் கோ வில் மேக் யூ அட்ராக்டிவ். இப்போது அகெயின் இது வந்து ஒரு மேனிப்புலேஷன் டெக்னிக் கிடையாது. ஓகே நானும் எல்லாத்தையும் விட்டுறேன், நான் எதை பற்றியும் ஃபோக்கஸ், எந்த பர்சனையும் எந்த ரிலேஷன்ஷிப்பையும் நான் சேஸ் பண்ணல, ஓகே இப்போ பார்க்கலாம் யாராவது வராங்களா, யாருக்காவது எனக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி கிடையாது. ஸோ இட்ஸ் ஜென்யூன்லி லெட்டிங் கோ, இட்ஸ் ஜென்யூன்லி ஸ்டாப் சேசிங். நம்ம எப்போல்லாம் ஒரு விஷயத்துக்கு ரொம்ப அட்டாச்சாக இருக்கோமோ, எப்போல்லாம் ஒரு விஷயத்தை நோக்கி டெஸ்பரேட்டாக போகிறோமோ, இட்ஸ் நாட் லைக் எதுக்குமே ஒர்க் பண்ணாதீங்க, எதை நோக்கியும் போகாதீங்க. இட் கேன் பி அபவுட் யுவர் ஃபினான்சஸ், யுவர் ஹெல்த், யுவர் மென்டல் ஹெல்த், எதை பற்றி வேணா இருக்கலாம். நீங்கள் வந்து எதை நோக்கியும் போகக்கூடாதுன்னு சொல்ல வரல. பட் இட் ஷுட் நாட் பி டெஸ்பரேட், இட் ஷுட் நாட் பி டூ மச் ஆஃப் அட்டாச்மெண்ட்டோடு இருக்கக்கூடாது. ஸோ தட்ஸ் வாட் ஐம் ட்ரைங் டு சே. ஸோ ஃபர்ஸ்ட் திங், ஸ்டாப் சேசிங். நீங்கள் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பையோ ஒரு பர்சனையோ சேஸ் பண்ணி போகிறத ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணுங்கள். தட் வில் ஆட்டோமேட்டிக்கலி மேக் யூ அட்ராக்டிவ். நான் சொன்ன இந்த எக்ஸாம்பிளை யோசிச்சு பாருங்கள். அண்ட் செகண்ட் திங், ஸ்டார்ட் ஃபோக்கஸிங் ஆன் யுவர் பேஷன். இப்போது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க லைஃப்பில் ஒரு ரிலேஷன்ஷிப்பை நோக்கி ஓடுறதுனால அவங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுங்கிறதே மறந்துடுறாங்க. அவங்களுக்கு எது பேஷனுங்கிறதையே யோசிக்கிறத விட்டுடுறாங்க. யோசிச்சு பாருங்கள், வென் யூ ஃபோக்கஸ் ஆன் யுவர் பேஷன், வென் யூ ஃபோக்கஸ் ஆன் வாட் யூ லைக், ஆட்டோமேட்டிக்கலி உங்கள் கோலை அச்சீவ் பண்ணுற ஒரு பாத்தில் நீங்கள் போக ஆரம்பிப்பீங்க. நான் சொன்னேன் இல்லையா, நமக்கு ஒருத்தவங்க மேலே க்ரஷ் வருதுன்னா அவங்க லைஃப்பை ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க, அவங்களுக்கு பிடிச்சதை பண்ணுவாங்க, அவங்க பேஷனை ஃபாலோ பண்ணுவாங்க. தட்ஸ் வாட் மேக்கிங் தம் அட்ராக்டிவ். நாம் வந்து அவங்க பண்ணுற சின்ன சின்ன விஷயத்தை கூட ரசிப்போம். பிகாஸ் தே ஆர் ஃபோக்கஸிங் ஆன் வாட் தே லைக், நாட் அபவுட் அதர் பீப்புள். ஸோ தட்ஸ் த கீ. நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சதை ஃபோக்கஸ் பண்ணும்போது இட் வில் மேக் யூ அட்ராக்டிவ், இட் வில் இம்ப்ரூவ் யுவர் செல்ஃப் எஸ்டீம். ஸோ உங்களுக்கு பிடிச்சது எதுவாக வேணால் இருக்கலாம். இட் கேன் பி, உங்களுக்கு ட்ராயிங் பிடிக்குமா ட்ராயிங் பண்ணுங்கள், டான்ஸ் பிடிக்கும்னா டான்ஸ் கற்றுக்கோங்க, சிங்கிங், வாட் டு சே, நிறைய இருக்குது. இல்லை இந்த மாதிரி வீடியோ க்ரியேட் பண்ணி போஸ்ட் பண்ணணுமா, யூ கேன் ஸ்டார்ட் டூயிங். அண்ட் இட் ஷுட் நாட் பி அகெயின் நீங்கள் ரொம்ப அட்டாச்சாக ரொம்ப டெஸ்பரேட்டாக இருக்கக்கூடாது. நீங்கள் இப்போது நான் என்னோடய யூடியூப் சேனல் நான் பண்ணிகிட்ருக்கேன்னா, என்னோடய வேலை வீடியோ க்ரியேட் பண்ணுறது. இப்போ அது எத்தனை பேர் பார்க்குறாங்க, எவ்வளோ வியூஸ் வருது, எவ்வளோ சப்ஸ்கிரைபர், இப்போ அதெல்லாம் நினச்சி நான் யோசித்து நான் டெஸ்பரேட்டாக ஏன் இது இன்னும் நடக்கலை, ஏன் இன்னும் வரல, ஏன் சேனல் க்ரோ ஆகலை அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன்னா என்னோடய வேலையில் நான் ஃபோக்கஸ் பண்ண முடியாது, என்னோடய கண்டென்ட்ஸில் நான் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. யூ சி. ஸோ இதுதான் விஷயம். ஸோ ஃபோக்கஸ் ஆன் த ஒர்க், ஃபோக்கஸ் ஆன் யுவர் பேஷன். ஸோ இது வந்து வில் ஆட்டோமேட்டிக்கலி மேக் யூ அட்ராக்டிவ். அண்ட் த தேர்ட் திங், லெட் கோ ஆஃப் வாண்டிங். இப்போது நான் ஃபஸ்ட்டு சொன்ன பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டும் கொஞ்சம் சிமிலர் தான். பட் விஷயம் என்னென்னா, வென் ஐ சே ஸ்டாப் சேசிங், நிறைய பேர் வந்து ஓகே சேஸ் பண்ணுறதை நிறுத்திடுவாங்க. பட் டீப் டவுன் உள்ளுக்குள்ளே அந்த ஏக்கம் இருந்துகிட்டே இருக்கும், அந்த ஒரு அட்டாச்மெண்ட் இருந்துகிட்டே இருக்கும். பட் விஷயம் என்னென்னா, லெட் கோ ஆஃப் தட் அட்டாச்மெண்ட் கம்ப்ளீட்லி, லெட் கோ ஆஃப் தட் வாண்டிங், லெட் கோ ஆஃப் தட் சேசிங். நல்லா புரிஞ்சுக்கோங்க, யூ ஆர் வர்தி, ஹோல் அண்ட் கம்ப்ளீட் ஜஸ்ட் பை பீயிங் யுவர் செல்ஃப். நீங்களாக இருக்கிறதுக்கு உங்களுக்கு வேல்யூ இருக்குது, உங்களுக்கு வர்த் இருக்குது. பட் அதுக்காக நீங்கள் வந்து ஒரு பந்தாவாக யாரையுமே ரெஸ்பெக்ட் பண்ணாமல் ஒரு ஹெட் வெயிட்டோட அப்படி சொல்ல வரல. ஜஸ்ட் பி கூல், ஜஸ்ட் பி ஓகே. நீங்கள் வென் யூ லெட் கோ ஆஃப் சர்டன் திங்ஸ், automatically you raise your vibration, because when you holding on, when you are in that attachment, it will keep you in low energy. But when you focus on yourself, when you let go and be happy, be thankful about your life, அது வந்து உங்களோட எனர்ஜி ஆட்டோமேட்டிக்கலி இன்க்ரீஸ் பண்ணும். இட் வில் மேக் யூ அட்ராக்டிவ், இட் வில் இம்ப்ரூவ் யுவர் செல்ஃப் எஸ்டீம். ஸோ த திங் இஸ், லெட் கோ ஆஃப் தட் வாண்டிங், லெட் கோ ஆஃப் தட் அட்டாச்மெண்ட். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு பிடிச்ச ஒரு செலிப்ரிட்டி நினச்சி பாருங்கள், இல்லை ஒரு ஹீரோயினை எக்ஸாம்பிளாக எடுத்துக்கோங்க. அவங்க வந்துட்டு ஒரு டைரக்டர்கிட்டயோ இல்லை ஒரு பர்சன்கிட்டயோ போய் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கூட, நான் படத்தில் நடிக்கிறேன், எனக்கு கூட ப்ளீஸ், எனக்கு இந்த வாய்ப்பை தாயேன் அப்படின்னு போய் கெஞ்சுவாங்களா? அப்படின்னு போய் இல்லை அப்படி ஃபஸ்ட்டு யோசிப்பாங்களா? அவங்க ஒரு பெரிய ஹீரோ, அவங்க ஒரு பெரிய ஹீரோயின், அவங்க வந்துட்டு அவங்க படம் நடிப்பாங்க, அவங்க வேலையை பார்ப்பாங்க. அந்த ஹீரோவை போய் ஒரு டைரக்டரோ இல்லை ஒரு பர்சன் போய் அப்ரோச் பண்ணுவாங்க, நீங்கள் என்னோட படத்தில் நடிங்க, நீங்கள் என்னோட மூவியில் உங்களோட ப்ரெசன்ஸ் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ வென்எவர் யூ சே ஐ வாண்ட் சம்திங், ஐ வாண்ட் டு டூ, ஐ வாண்ட் திஸ், ஐ வாண்ட் ரிலேஷன்ஷிப், ஐ வாண்ட் சம்திங்னா, யூ ஆர் சேயிங் ஐ டோன்ட் ஹாவ் தட். அண்ட் இவங்க ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் வந்தால் தான் நீங்கள் ஹாப்பியாக இருப்பேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, நீங்கள் என்ன இம்ப்ளை பண்ணுறீங்கன்னா, நீங்கள் அவங்க லைஃப்பில் ஒரு கேமியோவாக இருக்க நினைக்கிறீங்கன்னு அர்த்தம்.
நீங்கள் அவங்க லைஃப்பில் போயிட்டு ஒரு கெஸ்ட்டாக ஒரு சின்ன ரோலாக, அதாவது ஒரு படத்தில் வந்து நீங்கள் போய் ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம். இப்போ உங்கள் லைஃப்பில் யூ ஆர் த ஹீரோ, யூ ஆர் த ஹீரோயின், யூ ஆர் த மெயின் கேரக்டர் இன் யோர் லைஃப். நீங்கள் ஒருத்தவங்க இன்னொரு பர்சனோட லைஃப்பில் போய் நான் ஒரு சின்ன ரோலில் இருக்கிறவா, நான் ஒரு சின்ன ரோலில் இருக்கேன், நான் ஒரு சின்ன ரோல் எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்குற மாதிரியான விஷயம். ஸோ உங்கள் லைஃப்பில் ஃபோக்கஸ் ஆன் யூ, ஃபோக்கஸ் ஆன் யோர் ஒர்க், ஃபோக்கஸ் ஆன் யோர் பேஷன். உங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. ஸோ திஸ் வில் ஆட்டோமேட்டிக்கலி மேக் யூ அட்ராக்டிவ். உங்களை தேடி பீப்புள் வருவாங்க, உங்களை தேடி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். அண்ட் அகெயின் நான் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு மேனிப்புலேஷன் டெக்னிக் கிடையாது. இது வந்து இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபார் யோர் பெட்டர்மெண்ட். நீங்கள் உங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு விஷயம். அண்ட் இந்த ஜேர்னியில் நீங்கள் உங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கலி உங்களுக்கு சில நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். யூ வில் ரியலைஸ் நிறைய பீப்புள் அண்ட் நிறைய குட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வில் கம் டு யூ. ஸோ இதுதான் நான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங், ஸ்டாப் சேசிங். செகண்ட் திங், ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஒர்க். அண்ட் தேர்ட் திங், லெட் கோ ஆஃப் தட் அட்டாச்மெண்ட். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே இட் வில் மேக் யூ அட்ராக்டிவ் அண்ட் லாட் ஆஃப் குட் திங்ஸ் வில் ஸ்டார்ட் ஹேப்பனிங் இன் யோர் லைஃப். ஸோ இதுதான் நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃபீல் ஃப்ரீ டு லைக், அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி கண்டென்ட் பிடிக்கும்னா ஃபீல் ஃப்ரீ டு சப்ஸ்கிரைப், பிகாஸ் நான் இந்த மாதிரி டாப்பிக்கில் இன்னும் நிறைய போஸ்ட் பண்ணணும் பிளான் பண்ணுறேன். And I'll see you in the next one. Bye bye.